தமிழ் சொந்தங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை துவங்குகின்றேன். கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு சங்க இலக்கியமும் தமிழர் வாழ்வும். நான் நண்பர் பிரபாகரனிடமும் நண்பர் ராமசாமி அவர்களிடம் கேட்கும்போது, வானமே இல்லையா, நீங்கள் அதற்குள் குறுக்கிவிட வேண்டாம், எல்லோருக்கும் ஒரு டேக் ஹோம் மெசேஜ் இருக்கிற மாதிரி பேசுங்க அப்படின்னு சொன்னதற்கு நாங்கள் என்னுடைய உரையை துவங்குகின்றேன். ஐ திங்க் மை டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் ஒன்லி. தமிழ் நம்முடைய உயிரோடு உணர்வோடு கலந்த மொழி. அழகாக சொல்லுவான் ஔவையார், அழகாக சொல்லுவார், பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு தருவேன், துங்கக் கரிமுகத்து தூணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று. யான் உன்னிடம் இறைஞ்சுவது பொருளும் பொன்னும் போகமும் அல்ல, அருளும் அன்பும் அறமும் மூன்றும் என்று சொன்ன ஔவையார் கேட்டது சங்கத்தமிழை. இந்த இடத்துல இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம் உண்டு. தமிழ் எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழி. கல் தோன்றி முன்தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றி மூத்த குடியெல்லாம் சொல்லுகின்றோம். எதற்காக சொல்லுகின்றோம்? உண்மையிலேயே அப்படி ஒரு மூத்த மொழியா? இங்கு அடுக்கடுக்கான சான்றுகளை எல்லாம் அத்துணை பேரும் அடிக்கின்றனர். இந்த இடத்திலே நான் ஒன்றை குறிப்பிடுகின்றேன். சிந்து சமவெளி நாகரிகம்தான், ஆரிய நாகரிகம்தான் முதலில் தோன்றிய நாகரிகம் என்று சொல்லுவதற்குரிய முயற்சிகள் நடந்தாலும், சிந்து வெளியில் முந்து தமிழ் என்கின்ற புத்தகத்திலே திரு பூர்ணச்சந்திரராவ் அவர்களும் குணச்சந்திரன் அவர்களும் உண்மையிலேயே முதலிலே தோன்றியது கடல் கொண்ட குமரி மாவட்டத்திலே தோன்றியது திராவிட நாகரிகம். அந்த திராவிட நாகரிகம்தான் பின்னர் சுமேரிய நாகரிகமாக விரிந்து சிந்து சமவெளி நாகரிகமாக மலர்ந்தது. அடிப்படை காரணம் திராவிடம். அதனாலேயே ஹீராஸ் என்ற மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர், நான் ஸ்பெயின் தேசத்திலிருந்து வந்து இங்கே இருக்கின்ற திராவிடன் என்று சொல்லிக்கொள்வதிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன் என்று குறிப்பிடுகிறார். ஏனென்றால் அந்த நாகரிகம் முதற்கொண்டு நாகரிகத்தினுடைய தொட்டிலாக விளங்குவது தமிழ் மொழி என்ற காரணத்தினால். சீகன்பாகு என்கிற மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர், தமிழ் மொழிக்கு தனி அகராதியை படைத்தவர். இங்கு தமிழ் அகராதியை எழுதி முடித்துவிட்டு லண்டனிலே ஜார்ஜ் மன்னன் அவையிலே கத்தோலிக்க பிஷப் அவர்களால் பாராட்டு பெறுவதற்காக போய் நிற்கின்றார். உலகத்திலேயே மூத்த மொழிகளில் ஒன்றான லத்தீன் மொழியிலே உங்களுக்கு இந்த பாராட்டு பத்திரத்தை அளிக்க இருக்கின்றேன் என்று ஆர்ச் பிஷப் அவர்கள், கத்தோலிக்க மதகுருமார்களினுடைய தலைவர், கூறுகின்றார். அதை பெற்றுக்கொண்ட சீகன் பாபு அவர்கள், நன்றி ஆர்ச் பிஷப் அவர்களே, நீங்கள் மூத்த மொழிகளில் ஒன்றான லத்தீன் மொழியிலே என்னுடைய பாராட்டு பத்திரத்தை வழங்கினீர்கள். ஆனால் அந்த மூத்த மொழிகளுக்கெல்லாம் மூத்த தாய்மொழியான தமிழிலே என்னுடைய நன்றி உரையை ஜார்ஜ் மன்னன் அவையிலே நான் வாசிக்க இருக்கின்றேன் என்று தமிழிலே பேசினார். கால்டுவெல் போப் போன்றவர்கள் ஆராய்ச்சிக்கு பிறகு ஆரிய குடும்பத்திலே உள்ள மூத்த மொழிகளான அத்துணை மொழிகளுக்கும் தாய் தமிழ்தான் என்று அறுதியிட்டு உறுதியாக கூறி சென்றிருக்கின்றார்கள். இதையெல்லாம் நான் எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால், ஆங்கிலேயர்களுக்கு தெரிகிறது நம்முடைய தமிழினுடைய அருமை. இதே அமெரிக்காவிலே நயாகரா நீர்வீழ்ச்சியிலே நல்வரவு என்று தமிழிலே தான் எழுதி போட்டிருக்கின்றார்கள். ஜப்பானிலே உள்ள ஒரு பல்கலைக்கழகத்திலே 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற கவிஞர் பூங்குன்றனாரினுடைய வார்த்தைகளை தமிழிலும் ஜப்பானிய மொழியிலும் எழுதியிருக்கின்றார்கள். ஜெருசலேம் நகரத்திலே கிறிஸ்தவர்களினுடைய புனித தலமாக கருதப்படுகின்ற ஒலிவ மலையிலே தங்களுடைய 10 கட்டளைகளை மலையிலே செதுக்குவதற்காக 23 மொழிகளை தேர்ந்தெடுக்கின்றார்கள். இந்தியாவிலிருந்து ஒரே ஒரு மொழிக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது நண்பர்களே. அந்த ஒரு மொழி நம்முடைய தாய் தமிழ் மொழி என்பதை எத்தனை பேர் அறிந்திருக்கிறோம் என்று எனக்கு தெரியாது.
டால்ஸ்டாய் அவர்களுக்கும் மகாத்மா காந்தி அவர்களுக்கும் உள்ள கடித உறவு நாம் அறிந்ததே. மகாத்மா காந்தி டால்ஸ்டாயை கல்கத்தா விமான நிலையத்திலே சென்று வரவேற்க இருக்கின்றார். நான் சொல்லுவது அத்தனையும் சரித்திரபூர்வமான உண்மைகள். அப்போது இறங்கிய டால்ஸ்டாயை ஆறத் தழுவிய மகாத்மா காந்தி அவர்கள், உங்களுடைய கதை தான் எனக்கு அகிம்சையை போதிக்கிறது. உங்களுடைய கதையிலே கருப்பொருளான அன்பு, காதல், கருணை, வீரம், அகிம்சை இதையெல்லாம் எங்கே இருந்தையா எடுக்கிறீர்கள் என்று கேட்க வியந்து போன டால்ஸ்டாய், உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லிவிட்டு, இந்தியாவில் தென்கோடியிலே உள்ள தமிழகத்திலே தோன்றிய திருக்குறளை உலக பொதுமுறையாக கொடுத்த திருக்குறளில் இருந்து தானையா எடுக்கின்றேன் அத்துணையையும் என்று கூறியவுடன், திருக்குறளை படிப்பதற்காகவாவது நான் தமிழனாக பிறக்கவில்லையே என்று மகாத்மா காந்தி வருத்தப்பட்டார். புத்தர் கூட தமிழ் படிக்க ஆசைப்பட்டார் என்று ரத்தின விகாரம் என்ற நூல் சொல்லுகிறது. வாரா அவர்களும் பாரதியும் பாண்டிச்சேரியிலே ஒருவரை பார்க்கும்போது, வாரா அவர்கள் மை நேம் இஸ் வாரா என்ற ஆங்கிலத்திலே ஆரம்பிக்கின்றார். இத்துணைக்கும் மகாகவி என்ற பட்டத்தை பாரதிக்கு கொடுத்தவரே அவர். நேரடியாக பாரதி சொல்லுகிறான், எவன் தமிழன் ஒருவன் தன்னை தமிழிலே அறிமுகப்படுத்தி கொள்கின்றானோ, அது பெருமை என்று என்றைக்கு நினைக்கின்றானோ அன்றைக்குத்தான் தமிழ் வாழும் என்று கூறுகின்றார். அந்த நிமிடமே இனிமேல் நான் ஆங்கிலத்திலேயே என்னை அறிமுகப்படுத்தி கொள்ள மாட்டேன் என்று அவர் முடிவெடுக்கிறார். ராஜாஜியும் மகாத்மா காந்தியும் சபர்மதி ஆசிரமத்தில் இருக்கும்போது ராஜாஜியினுடைய மகன் அங்கே இருக்கிறார். மகனும் தந்தையும் ஆங்கிலத்திலே உரையாடுவதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றார் மகாத்மா அவர்கள். ராஜாஜி ஊருக்கு சென்றவுடன் கடிதம் எழுதுகிறார். தமிழகத்தினுடைய முதல்வர் தன்னுடைய மகனிடம் தாய்மொழியிலே பேசாமல் அந்நிய மொழியான ஆங்கிலத்திலே பேசுகிறீர்கள் என்று யங் இந்தியா பத்திரிகையிலே அடுத்த வாரம் எழுதப் போகிறேன் என்று சொல்கிறார். பதறிப்போன ராஜாஜி, இன்றே மாற்றிக்கொண்டேன், எல்லோரிடத்திலும் இன்று முதல் தமிழிலேயே பேசுகிறேன் என்று பதில் எழுதினார். இதை நான் எதற்காக குறிப்பிடுகின்றேன் என்றால், இத்துணை சிறப்பு வாய்ந்ததாக அத்துணை அறிஞர்களும் சொன்ன அந்த மொழி, அதற்காக இங்கு வந்து நான் வியந்து போய் நெகிழ்ந்து இதனை சொல்லுகின்றேன். அமெரிக்கா முழுவதிலும் கடல் கடந்து வந்து முதுகெலும்புடைய பாடுபட்டு முழு வயிறு காணாமல் உழைத்து தங்களுடைய பிள்ளைகள் தமிழ் கற்க வேண்டும் என்பதற்காக பள்ளிக்கூடங்களிலே தமிழ் பள்ளியை உருவாக்கி அதிலே பெற்றோர்களே தமிழாசிரியர்களாக இருந்து வருடத்திற்கு வருடம் அது 1000 இருந்தது, 4000 5000 அதிகப்படும்படியாக தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கட்டி காக்க வேண்டும் என்று உணர்வுபூர்வமாக இது போன்ற தமிழ்ச்சங்கங்கள் உண்டாகி இது போன்ற மாநாடுகளை நடத்தி செய்கின்ற உங்களுடைய செய்கை தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று பாரதி சொன்னதோடு மட்டுமல்ல, மெல்லத் தமிழினி சாகும், இந்த மேற்கு மொழிகள் பூமிசை ஓங்கும் என்று அந்த பேதை சொன்னான் என்று சொன்ன அந்த பாரதி அதோடு நிறுத்தாமல், சென்றிடுவீர் 8 தக்கும் கலைச்செல்வங்கள் அனைத்தும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர் என்ற உண்மையான அவனுடைய கனவை நிறைவேற்றுகின்றவர்களாக இந்த தமிழ்ச்சங்கத்தைச் சேர்ந்தவர்களும் இந்த அமெரிக்க தமிழர்களும் தான் இருக்கின்றீர்கள் என்றால் இதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. சங்க இலக்கியம் 10 பாட்டும் 8 தொகையும் தான். குறுந்தொகையை பற்றி நிறைய பேசிவிட்டார்கள். இருந்தாலும் இந்த இடத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம், புறநானூற்றிலே ஒற்றுமையை பற்றி அருமையானதொரு பாடல். நலங்கிள்ளியும் சோழன் நெடுங்கிள்ளியும் ஒருவருக்கொருவர் போர் புரிவதற்காக நிற்கின்றார்கள். உறையூர் கோட்டையை மூடிக்கொண்டு உள்ளே நலங்கிள்ளி இருக்கின்றான். கோட்டையை சூழ்ந்து கொண்டு நலங்கிள்ளி போருக்கு தயாராக இருக்கின்றான். கோவூர்கிழார் என்ற புலவர் அங்கே வருகின்றார். உள்ளபடியே தமிழ் மொழியை புலவர்களை மதித்த காலம் சங்க காலம். இந்த இடத்திலே இதை நான் ஏன் குறிப்பிடுகின்றேன் என்றால், கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கும் கிமு 2ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலம் சங்க காலம். சேர சோழ பாண்டிய மன்னர்கள் தமிழர்கள் தங்களை தாங்களே ஆண்டு நூற்றுக்கணக்கான புலவர்களை மகிழ்வித்த காலம். அந்த காலத்திலே தமிழ் படித்த புலவர்களுக்கு
அரசர்கள் எந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்தார்கள் என்பதற்காக இதனை கூறுகின்றேன். இரும்பனை வெண்பூண்டு மலைந்தோன் அல்லன், கரும்பினை வேம்பின் தெரியலோன் அல்லன், நின்ன கண்ணியும் ஆர்முடைந்தன்றே, நின்னோடு பொறுவோன் கண்ணியும் ஆர்முடைந்தன்றே, ஒருதீர் தோற்பினும் தோற்பதும் குடியே, இருதீர் வேரல் இயற்கையும் அன்றே, அதனால் குடிப்பொருள் அன்றும் செய்தி என்று கூறியவன் நும்மோரன்ன மன்னரெல்லாம் மெய்மலி உவகை எய்தும் இவ்விகளே என்று முடிக்கின்றான். இதனுடைய பொருள் என்னவென்றால், நீ 2 பேரும் சண்டை போட போகிற, உன்னோட சண்டைக்கு நிற்கிறவன், எதிர்த்த மாதிரி நிற்கிறவன் பனைமரத்தினுடைய பூவை அணிந்த சேரனும் அல்லன், வேப்பம்பூ மாலை அணிந்த பாண்டியனும் அல்லன், உன்னுடைய மாலையும் அத்திப்பூ மாலை, உன் பொறுவோனுடைய மாலையும் உன்னுடைய எதிரியினுடைய மாலையும் ஆத்திப்பூ மாலை. 2 பேரும் சண்டை போட்டால் ஒருத்தன் தான் ஜெயிக்க போகிற, ஒருத்தன் தோக்க போகிறான். ஒருதீர் தோற்பினும் தோற்பது உன் குடியே, சோழன் தாண்டா தோக்க போகிற. இருதீர் வேரல் இயற்கையும் அன்றே, 2 பேரும் ஜெயிக்கிறது இயற்கையும் இல்லை. நீ 2 பேரும் சண்டை போட்டு இருந்தன்னா உன்னை மாதிரி கொடித்தேர் வச்சிருக்கிற நும்மோர் அண்ண மன்னவர் எல்லாம் மெய்மலி வகை உடல் குலுங்க சிரிப்பான். இந்த சண்டை தேவையானோன்னு சண்டை நின்று போகுது. ஒரு தமிழ் பாட்டு 2 மன்னர்களுக்குள்ள சண்டையை நிறுத்துகிறது. நட்பு, பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழன். சங்க இலக்கியத்தை சொல்லும்போது சங்க காலத்தில் வாழ்ந்த தமிழர்களினுடைய நிலை எவ்வாறு இருந்தது என்பதற்காக இதனை எல்லாம் குறிப்பிடுகின்றேன். பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழன் ஒருவரை ஒருவர் பார்க்காமல் நட்பு. வடக்கிருக்கின்றான் கோப்பெருஞ்சோழன் என்று தெரிந்தவுடன் பிசிராந்தையார் பார்ப்பதற்காக சென்றுகின்றார். பல ஆண்டுகள் நட்பு, ஒருவரை ஒருவர் பார்த்ததில்லை. கோப்பெருஞ்சோழனுடன் அமர்ந்திருக்கின்றவர்கள் பிசிராந்தையாரை பார்த்தவுடன் கேட்கின்றார்கள், உங்களை பற்றி நாங்கள் பல வருஷமாக கேள்விப்பட்டுருக்கோம், ஒரு முடி கூட நரைக்கலையே, எப்படி? அதற்கு அவர் பதில் சொல்கிறார், யாண்டு பலவாக நரையில வாகுதல் யாங்கு ஆகுதிர் என்று வினவுதிராயின் மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர். யான் கண்டனையர் என் இளையர் என் வேந்தன் அல்லவை செய்யான் காத்தல் தலைமுதல் ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊரேங்கிறார். என்ன பொருள்னா, பல ஆண்டாயி என் முடிய நரைக்கலன்னு நீ கேட்குற, அதுக்கு என்னுடைய பதில் என்னென்னா, மாட்சிமை பொருந்திய என்னுடைய மனைவியுடன் அறிவுபூர்வமான என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய மன்னன் யாருக்கும் தீங்கு விளைக்காதவன் மட்டுமல்ல, எல்லோரையும் காப்பாற்றுபவன், என்னுடைய ஊரிலே வாழுகின்றவர்கள் அத்துணை பேரும் மதிக்க வேண்டிய பெரியவர்களை மதித்து படிக்க வேண்டிய இலக்கியங்களை படித்து தமிழ் படித்த காரணத்தினால் அத்துணை பேரும் பண்பாடுள்ளவர்களாக இருக்கின்ற ஊருக்கு நான் சொந்தக்காரன், அதனால் என்னுடைய தலைமுடி ஒன்று கூட நரைக்கவில்லை என்று கூறுகின்றார். கல்வியை பற்றி சொல்ல வந்த மன்னன் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றநிலை முனியாது கற்றல் நன்றே பிறப்போரன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் பெற்ற தாயும் மணந்தெறிவாள் ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக வெண்ணாதவருள் அறிவுடையோனார் அரசும் செல்லும் வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன்கட்படுமேன்னு ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். இதை ஏன் சொல்கிறேன்னா, எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா, பெற்ற தாய் கூட நல்லா படிக்கிற பிள்ளைகிட்ட கொஞ்சம் பாசத்தை அதிகமாக வச்சுருப்பாளாம். மன்னன் கூட மூத்தவனை வாடான்னு சொல்லாமல் அறிவுள்ளவனை கூப்பிட்டு தான் அறிவுரை கேட்பானா, ஆட்சியை ஒப்படைப்பானா. ஆட்சி நடக்கணும் அல்லவா? எந்த குலம், எந்த ஜாதி, என்ன இனம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, படித்து விட்டாயே ஆனால் மற்றவங்களாம் உனக்கு கீழடா. சொன்னவன் மன்னன், சொன்னது கல்வியை பற்றி. எப்படிப்பட்ட புறநானூற்று பாடல்களுக்கு சொந்தக்காரர்கள் நாம் பாருங்கள். அதோடு நிறுத்தவில்லை, அதற்கு அப்புறம் பார்த்தீர்களே ஆனால் கல்வியை பற்றி சொல்ல வந்தவர்கள் அத்துணை பேரும் எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடி கற்றோரை மேல் வருகவென்பர். நீ படிச்சுட்டேன்னா மேலே வாடாமா. அதோடு நிறுத்தலைங்க. மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். நெல்லிக்காயை கடிக்கும்போது கசக்கும் அல்லது துவர்க்கும், அப்புறம் தண்ணி குடித்தா இனிக்கும். இது ஏன் சொல்கிறேன்னா, அந்த காலத்தில் கல்வியை பற்றி சொல்கிறான். தொடங்குங்கால் துன்பமாய் இன்பம் பயக்கும் மடங்கொன்று அறிவகற்றும் கல்வி நெடுங்காமம் முற்பயக்கும் சின்னீர் இன்பத்தின் முற்றிலாய் பிற்பயக்கும் பீழை பெரிதுங்கிறான். என்ன பொருள்னா, கல்வி படிக்க ஆரம்பிக்கும் போது கஷ்டமாக தான்டா இருக்கும், வாழ்க்கை பூரா இன்பத்தை கொடுக்கும். சிற்றின்பச் செயல்களோ ஆரம்பத்தில் இன்பத்தை கொடுக்கும், வாழ்க்கை பூரா துன்பத்தை கொடுக்கும். எது வேணும்னு முடிவு பண்ணிக்கிட்டான்.
அதை படித்ததுனால தானே இத்தனை பேர் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். நினச்சி பாருங்கள், அடிப்படை அது தானே. என்னுடைய தந்தை விவசாயி. நான் சிறு வயதாக இருக்கும்போது சொல்லுவார், தம்பி நீ மட்டும் இலக்கியத்தை பொருள் புரிஞ்சு படிச்சுட்டேன்னா உன்கிட்டேருந்து எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாதுப்பா அப்படிம்பாங்க. உங்கள் அப்பா சொல்கிற மாதிரி எங்கள் அப்பாவும் என்னை படிக்க வைக்கிறதுக்காக சொன்னாங்கன்னு நான் நினச்சது உண்டு. ஆனால் இன்று நான் உணர்கிறேன் இந்த மேடையில். என்ன தெரியுமா, என்னை அறிமுகப்படுத்தினார்களே காவல்துறை உயரதிகாரி என்று. இப்போது நான் காவல்துறை உயரதிகாரி இல்லை. நான் வாங்கிய பதக்கங்கள் என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை. என்னுடைய காக்கி உடை என்னிடத்திலே இல்லை. நான் கற்ற கல்வி என் தந்தை சொன்னதைப் போல என்னிடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் உங்கள் மேடையிலே உரையாற்றி கொண்டிருக்கிறேன். அதுதானே உண்மை. நினைத்து பாருங்கள், எதை விட்டு வைத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள்? உடல் நலம். உள்ளம் திருக்கோயில் ஊனுடம்பு ஆலயம்னார் திருமூலர். அதோடு நிறுத்தினாரா? உடம்பால் அழியின் உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்பர். பாரதி அழகாக சொல்லுவான், விசையுறு பந்தினை போல் நான் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன்பா. எத்தனையோ பாடல்கள். அரும்பு கோணிடில் அதன் மலம் குன்றுமோ, கரும்பு கோணிடில் கட்டியும் பாகுமாம், இரும்பு கோணிடில் யானையை வெல்லலாம், நரம்பு கோணிடில் நாம் அதற்கு என் செய்வோம். என்ன பொருள் தெரியுமா? அரும்பு கோணி போயிருந்தால் கூட மல்லிகை மலரினுடைய மனம் குன்றாது. கரும்பு கோணி போயிருந்தால் கூட வெள்ளம் வரும். அதில் இரும்பு கோணி போனால் அங்கசமாக இருக்குமா, யானையை வெல்லலாமா. நரம்பு கோணி போச்சுன்னா என்னடா பண்ணுவாங்க? உடல் நலத்தை பற்றி சொல்ல வந்தவன். பணம். பாடுபட்டு தேடி பணத்தை சேர்த்து வைக்கும் கேடுகட்ட மானிடரை கேளுங்கள், கூடுவிட்டு ஆவிதான் போயினபின் யாரே அனுபவிப்பார் பாவிகால் இந்த பணம். இன்னல் தரும் பொருளை ஈட்டுதலும் துன்பம், பின்னதனை பேணுதலும் துன்பம், அனைத்தையும் அழிப்பதும் துன்பம், பிறர்பால் இழப்பதும் துன்பம்னா. மோடி ஒரு ஆர்டர் போட்டோன்னா எல்லாரும் என்ன பாடுபட்டாங்கன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அதுதானே உண்மை. காலையில் இந்த பொண்ணு அழகாக பாடுனுச்சு. 9 நாழி உடுப்பது 4 முழம், 80 கோடி நினைத்து எண்ணுவ, கண் புதைந்த மாந்தர் குடிவாழ்க்கை மண்ணின் கலம்போல சாந்துணையும் சஞ்சலமே தான். பானை கீழே விழுந்தால் எப்படி உடஞ்சி போகுமோ அது மாதிரிட அந்த வாழ்க்கை. இது தெரியாமல் தாயாரின் கையிலிருந்து சம்சாரம் கைக்கு வந்து நோயாகி முதுமை கண்டு கண் மூடுவார். இதை அறியாமல் ஒன்றிருக்க இன்னொன்றை தேடுவார்னா எப்படியெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க பாருங்க. வருந்தி அழைத்தாலும் வாராத வாரா, பொருந்துவன போவி நின்றால் போகா, இருந்தேங்கி நெஞ்சம் புண்ணாகி நெடுந்தூரம் தாம் நினைத்து துஞ்சுவதே மாந்தர் தொழில்னா. இருக்கிறத கொண்டு சந்தோஷப்படாமல் இல்லாததை கொண்டு 8 கோடி எண்ணி கடைசி வரைக்கும் வருத்தப்பட்டு வாழாமலே செத்து போகிறாங்க. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழுங்கள் எப்போ சொல்லியிருக்கான் பாருங்கள், எல்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, இவை அத்துணையிலும் பார்த்தீர்களே ஆனால் தலைவன் தலைவி ஆகட்டும், கணவன் மனைவி என்றே வைத்துக் கொள்ளுங்கள், இது அத்துணையிலும் பெண்ணையே முதன்மைப்படுத்தி சொல்லியிருப்பார்கள். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. 8 அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளைகான், ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீதன்றெண்ணினோர் மாய்ந்து விட்டார், வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்த விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். இதெல்லாம் விட திருவள்ளுவர் ஒருபடி மேலே போய் பெண்ணில் பெருந்தக்க யாவுள அறத்துப்பாலிலே கேள்வியை எழுப்புகிறார். பெண்ணே பெருமையுடைத்து பொருட்பாலிலே பதில் சொல்லுகிறார். பெண்ணில் பெருந்தக்கது இல், பெண்ணை விட பெருமையானது உலகத்தில் இல்லடான்னு காமத்துப்பாலில் சொல்றார். நீங்கள் இப்போ சங்க இலக்கியங்கள்னு வந்துட்டோம்னா ஒரு பெண், நம்ம வீட்டில் எல்லாரும் அம்மா இருக்காங்க, மனைவி, பெண் பிள்ளைகள், பார்த்து மகிழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆண்களாகிய நமக்கு என்னென்னா அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது உண்டு. என்ன சொல்லியிருக்கேன் தெரியுமா? அத்தி மலரும் அருங்காக்கை வெண்ணிறமும் கத்து புனல் மீன்பதமும் கண்டாலும் பித்தரே காணார் தெரியல் கடவுளரும் காண்பரோ மானார் விழியார் மனம். என்ன அர்த்தம் தெரியுமா? அத்தி மலரை பார்த்துடலாமா, வெள்ளை நிற காக்கையை பார்த்துடலாமா, மீன் கடந்து போவதில்லை, நீந்தி போவதில்லை, அந்த தடத்தை கூட பார்த்துடலாமா. ஞானிகளால் பார்க்க முடியாதான், கடவுளுக்கே தெரியுமான்னு தெரியல. மான் போன்ற விழிகளை விடைய பெண்களினுடைய மனதை அறிந்தவன் உலகத்தில் யாரும் இல்லைங்கிறான்.
இதெல்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. நம்ம அதெல்லாம் படித்தோமா அல்லது அதெல்லாம் தெரிஞ்சோமா, நம்ம எவ்வளோ சாதாரணமாக நினைக்கிறோம்னு நினச்சி பாருங்க. ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும்? அன்னை தயையும் அடியால் பணியும் மலர்பொன்னின் அழகும் புவி பொறையும் வண்ணமுலை தாசி துயிலும் விரல் மந்திரி மதியும் உடையவளே மனைவின். என்ன அர்த்தம் தெரியுமா? அம்மாவை போல கருணை, பணியாளை போல பணிவு, மலர்பொன்னை போன்ற அழகு, பூமியை போன்ற பொறுமை, வசியத்திலே வேசியை போல, அறிவு கூர்மையிலே மந்திரிமார்களைப் போல. இப்போ உள்ள மந்திரி இல்லை, அப்போ உள்ள மந்திரிமார்களைப் போல. ஏன் அப்போ உள்ள மந்திரின்னு சொல்கிறேன்னு தெரியுமா? கிருஷ்ணதேவராயர் ஒரு நாள் நகர்வலம் போகிறாரு. அப்பாஜின்னு, இது சம்மந்தம் இல்லாமல் ஒன்று சொல்கிறேன், அப்பாஜின்னு சொல்லி கூட மந்திரி போகிறார். மந்திரின்னா எப்படின்னு சொல்கிறேன்ல, விரல் மந்திரின்னா விரல் நுனியில் வச்சுருக்கிறவர். கணவன் வெளியூர் போயிட்டு வந்தாங்கிறதுனால கோழி அடித்து குழம்பு வச்சுட்ருக்காங்க. அம்மியில் அரைத்த கோழி குழம்பு என்பதனால் 2 தெருவுக்கு கேட்குது அது ஸ்மெல்லு. அதுக்குள்ளே கிருஷ்ணதேவராயர் உள்ளே நுழைஞ்சோன்னா அப்பாஜிங்கிறாரு. உடனே அடுத்த செகண்ட் அந்த மந்திரி உப்பில்லை மண்ணான்னா. கோழி குழம்புனே சொல்லலை, அதுக்குள்ளே மந்திரி அதான் ஸ்மெல்லுலேயே அதில் உப்பு இல்லைன்ட்டார். அந்த மாதிரி மந்திரிகள் இருந்த காலம் அது. சரி, ஒரு மனைவி இப்படி இருக்கணும். மனைவி எப்படி இருக்கக்கூடாது? இல்லால் அகத்திருப்ப இல்லாததொன்றில்லை, இல்லாலும் இல்லாலே ஆமாயின் இல்லால் வழிகிடந்த மாற்றம் உரைக்கு மேல் அவ்வில் புலி கிடந்த தூராய்விடும். என்ன அர்த்தம்னா, நல்ல மனைவி வீட்டில் இருந்தால் எல்லாமே இருக்குமா. நல்ல மனைவி வீட்டில் இல்லைன்னா எதுவுமே இல்லாமல் போகிறதோடு இல்லை, புலி அடைஞ்சிருக்கிற குகை மாதிரி ஆகிடுமா எப்போ பார்த்தாலும் சண்டையாக இருந்துச்சுன்னா. இதெல்லாம் படிக்கிறது எதுக்குன்னா, குடும்பம் நடத்துபவர்கள் எப்படி நடத்த வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்காக. இந்த இடத்துல பெண்களை பற்றி சொல்வதனால் நண்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த பெண்களினுடைய திறமையை பற்றி ஒரு சம்பவத்தை குறிப்பிட விரும்புகின்றேன். அகில இந்திய துப்பாக்கி சுடும் போட்டிகளிலே கலந்து கொண்டு தமிழகத்தின் சார்பாக, நான் சொல்கிறது எனக்காக இல்லை, பெண்களுக்காக 3 முறை தங்கப்பதக்கம் பெற்றவன் நான். 4வது முறையாக தமிழகத்தின் சார்பாக தங்கப்பதக்கம் பெறுவேன் என்று என்னை தேர்வு செய்து இந்த தமிழக காவல்துறை அனுப்புகிறது. காஷ்மீரில் போட்டி நடக்குது. 3 முறை தங்கப்பதக்கம் பெறும்போதும் அச்சுதன் நாயர்னு ஒருத்தர் கேரளாலேருந்து ஒரு IPS ஆஃபீஸர் வருவார். காரணத்தோடு சொல்கின்றேன், ஒரு 1/2 மார்க் 1 மார்க்கில் நான் ஜெயிச்சிருவேன். அவரை ரொம்ப எகத்தாளமாக பார்த்துட்டு போவேன். ஏன்னா நான் ஜெயிச்சிட்டேன்னா. முயற்சிக்கு முன்னால் வருகின்ற தயக்கமும் வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கமும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை கெடுத்துவிடும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதனை பதிவு செய்கின்றேன். அந்த மாதிரி வரும்போது ஒரு 100 கஜ தூரத்தில் டார்கெட் இருக்கும். 6 ரவுண்டு சுடணும். புல்லில் அடித்தா 5 மார்க், இன்னரில் அடித்தா 3 மார்க், அவுட்டரில் அடித்தா 1 மார்க். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். 4வது முறையாக போகும்போது நாக் அவுட் சிஸ்டம் எல்லோரும் அவுட் ஆகிட்டாங்க. 2 பேர் நிற்கிறோம். அச்சுதன் நாயர் எங்கேன்னு கேட்டேன். அவர் என்னோட கொஞ்சம் மூத்தவர். அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். எனக்கு மகா மகிழ்ச்சி, நமக்கு போட்டியே இல்லைன்ட்டு. நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு டாஸ் போடுவாங்க, அதெல்லாம் வேண்டான்ட்டேன். ஏன்னா அந்த பொண்ணை பயமுறுத்துறேன் நான் சைக்காலஜிக்கலாக. கடைசியாக யார் நிற்கிறது அப்படின்னு பார்த்தா 6 அடியில் ஒரு பொண்ணு நின்றுச்சு என்னோட. அச்சுதன் நாயர் ரிட்டையர்ட் ஆகிட்டார் இல்லையா. 45 ஆண்டுகளுக்கு முன்னால் துப்பாக்கி சுடும் போட்டியிலே ஒரு பெண் 3 முறை தமிழகத்தில் இருந்து சென்று அகில இந்திய போட்டியிலே தங்கப்பதக்கம் பெற்றவனை வீழ்த்துவது என்பது கற்பனையில் கூட நினைக்காத ஒன்று. அது மாதிரி நினச்சிட்ருக்கேன் நான். அந்த பொண்ணை நான் தான் உங்களோட சுட போகிறேன். 6 ரவுண்டு கொடுத்தான். நான் சுட்டேன். முதல்ல 5 ரவுண்டு புல், 1 ரவுண்டு இன்னர். அந்த பொண்ணு சுட்டுச்சு. அதுவும் 5 ரவுண்டு புல், 1 ரவுண்டு இன்னர். வியந்து போனேன். வால்டர் தேவாரம் என்று ஒரு DGP இருந்தார், உங்களுக்கு தெரிந்திருக்கும். நீ அந்த டார்கெட்டை போய் பாருன்னார். நான் போய் பார்த்தேன். என்னுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்ததை விட அந்த பெண்ணினுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது நெருக்கமாக இருந்தது. குரூப்பிங்னு சொல்லுவாங்க. நான் பயந்துட்டேன். டாஸ் போட்டுடலாமான்னு ஜட்ஜு. உடனே எஸ்ன்னு. ஏன் தெரியுமா? தோத்தா டாஸில் தோற்றுக்கலான்னு. அந்த பொண்ணு அங்கேருந்து வச்சுது. சீட்டு குலுக்கி போட்டு எடுக்கிற விஷயம் இல்லை, திறமையின் அடிப்படையில் முடிவு செய்கிறது. இட் இஸ் நாட் எ கேம் ஆஃப் சான்ஸ், இட் இஸ் எ கேம் ஆஃப் ஸ்கில். உனக்கு தைரியம் இருந்தால் திரும்ப வாட சொல்லலான்னு. திரும்ப டை ஆகிடக்கூடாதுன்னு 10 ரவுண்டு கொடுத்துட்டான். உலகத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாத்தையும் வேண்டிட்டு நான் ஒரு நாளைக்கு 20 ரவுண்டு ப்ராக்டிஸ் பண்ணுறேன். 10 ரவுண்டை சுட்டேன். 9 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். என்னுடைய ப்ராக்டிஸில் கூட சுட்டதில்லை, நான் தான் ஜெயிப்பேன்னு எல்லா அதிகாரிகளும் சொல்கிறாங்க. உட்காந்து அந்த பொண்ணு அங்கேருந்து வச்சுங்க, ஒரே மூச்சில் 10 ரவுண்டை சுட்டுச்சு. 10க்கு 10 புல். நான் தோற்று போய்விட்டேன். இதோடு நிற்கலை.
நான் துப்பாக்கி தூக்கி கீழே போட்டேன். பெண்களுக்காகவே பதிவு செய்கிறேன். அந்த பொண்ணு துப்பாக்கியை தொடச்சி கொடுத்துட்டு எனக்கு ஒரு சல்யூட் அடிச்சிச்சு. நான் சல்யூட் அடிச்சோன்னா நான் தானே உனக்கு சல்யூட் அடிக்கணும், நீ என்னை ஜெயிச்சிட்டேன்னு. அந்த பொண்ணு என்ன சொன்னிச்சு தெரியுமா? கலியமூர்த்தி அவர்களே, என்னிடம் தோற்றதற்காக நீங்கள் துளி கூட வருத்தப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? உங்களிடம் 3 முறை தங்கப்பதக்கத்தை பறிகொடுத்த அச்சுத நாயரினுடைய மகள் நான் என்று கூறிய. பெண்களினுடைய திறமை என்ன என்பதற்காக அந்த காலத்திலிருந்து எல்லாத்துலேயும் புறநானூற்றிலேருந்து சொன்னால் கூட புரியாது, நம்ம இந்த காலத்தில் சொன்னால் தான் புரியுங்கிறதுக்காக சொல்கிறேன். சரி, மனைவி இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. ஒப்ப முடிந்தால் மன வாழ்க்கை முன்னினிது, இனியவை 40 சொல்லியிருக்கான். ஒத்து போக முடிந்தால் கணவனும் மனைவியும் கணவன் மனைவி வாழ்க்கையைப் போல உயர்ந்தது உலகத்திலே இல்லை. ஆனால் ஒத்து போக முடியாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் புரிதல் இல்லாமல் பிரிதல் வேண்டி காவல் நிலைய கதவுகளையும் நீதிமன்ற படிக்கட்டுகளையும் ஏறுவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது எது? 6 மாதத்திற்கு முன்னால் தமிழகத்திலிருந்து 2 பெண்கள் மேலை நாட்டிலே நடக்கின்ற தமிழ் மாநாட்டிற்கு சென்றிருந்தார்கள். மேலை நாட்டினுடைய நடை உடை பாவனைகளை பார்த்து வியந்து போய் நிற்க, மேலை நாட்டு மாநாட்டு தலைவி நம்முடைய பெண்களிடம் வந்து, உங்களிடம் நாங்கள் தோற்று போய்விட்டோம் என்று கூற, வியந்து போன நம்முடைய பெண்கள், எங்களிடம் எப்படி நீங்கள் தோற்றீர்கள் என்று கேட்க, ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உலகம் போற்றும் பண்பாட்டை நாங்கள் உடைத்து விட்டோம், நீங்கள் இன்னும் இந்தியாவிலே உடைக்கவில்லை, அதனால் உங்களிடம் நாங்கள் தோற்று போய்விட்டோம் என்று கூறுகிறார்கள். அப்போது இந்த மாதிரியான பண்பாடு எங்கேருந்து வருது? இலக்கியங்களில் தலைவன் தலைவின்னு படிக்கிறோம், கணவன் மனைவின்னு பேசுகிறோமே. கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வராத இடம் உலகத்திலே இல்லை. பிரச்சனைகள் வரும்போது கடைசி வார்த்தை என்னுடையதாக இருக்க வேண்டும் என்று கணவனும், கடைசி வார்த்தை தன்னுடையதாக இருக்க வேண்டும் என்று மனைவியும் நினைக்காமல், கடைசி வார்த்தை உன்னுடையதாகவே இருந்து விட்டு போகட்டும் என்று யாரேனும் ஒருவர் விட்டு கொடுத்தால் பிரச்சனை அத்தோடு முடிந்துவிடும். இல்லாவிட்டால் வார்த்தைகளினால் வாழ்க்கை இழந்தவர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ணிலடங்காதவர்கள் என்பதை காவல்துறை அதிகாரியாக நான் பார்த்திருக்கின்றேன். அப்போது இந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை நம்மகிட்ட ஏன் வரல? கணவன் மனைவி உறவுங்கிறது எப்படி? இதை எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க? உடம்போடு உயிரிட என்ன மற்றென்ன மடந்தையோடு என்னிடை நட்பு, எம்முடைய நட்பு. யார்? வள்ளுவன். உயிருக்கும் உடலுக்கும் இடையே உள்ள நட்பு எப்படியோ கணவன் மனைவிக்குள்ளே உள்ள நட்பு அப்படி தாண்டான்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார். ஒன்று இல்லைன்னா ஒன்று இல்லைன்ட்டார். குறுந்தொகை மாநாடு நடத்துகின்றோம். யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர், யானும் நீயும் எவ்வளி அரிதும் செம்புல பேர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தன வேணும். என்ன அர்த்தம்? உங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவும் சொந்தக்காரங்கள்ல, உங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவும் சொந்தக்காரங்கள்ல, நீ நானும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டதில்லை. ஒரே நாளில் உன்னையும் என்னையும் கணவன் மனைவி ஆக்கிட்டான். இந்த உறவு எப்படி? தலைவன் தலைவிக்காக சொல்லப்பட்டது. அது களவு ஒழுக்கத்திலே தலைவனும் தலைவியும் ஒன்றாக சேர்ந்த பிறகு தன்னை திருமணம் செய்யாமல் விட்டு விடுவானோ என்று மனைவி ஏங்கக்கூடாதே என்பதற்காக செம்புல பேர் நீர் போல என்று தலைவன் சொல்கின்றான். என்ன அர்த்தம்? செம்மண்ணிலே பெய்கின்ற மழையானது சிகப்பு நிறத்திலே மாறி மண்ணோடு கலந்து போகும்போது மண்ணையும் நீரையும் பிரித்து பார்க்க முடியாதது போல கணவன் மனைவி உறவு தலைவன் தலைவி உறவுங்கிறோம். இதற்கு இன்னொரு பொருளும் உண்டு. நன்சை நிலத்திலே பெய்கின்ற மழையானது மழையினுடைய சாரத்தையும் மண்ணினுடைய சாரத்தையும் எடுத்துக்கொண்டு பயிர் வளரும்போது பயிரிலிருந்து மண்ணையும் சாரத்தையும் நீரையும் பிரிக்க முடியாது எப்படியோ கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறோம். காலையில் பாடினாங்க இல்லையா? கருங்கன் தாக்கலை பெரும்பிரிது உற்றென கைமை உய்யா காமர் மந்தி கல்லா வன்பிரள் கிளை முதல் சேர்த்து. அழகாக சொன்னாங்க காலையில். ஓங்கு வரை அடுக்கத்து பாய்ந்து உயிர் செகுக்கும் சாரல் நாட வாரல் நடுநாள் வாழியவே வருந்ததும் யாமே. அதுக்கு பொருள் அவங்க சொன்னாங்க. இதில் என்ன ஒன்று சொல்ல, எதுக்காக இதை நான் திரும்ப சொன்னேன்னா, ஒரு குழந்தை இருப்பதை தடையாக கூட நினைக்காமல் தன்னுடைய கணவனுடைய இறப்பை தாங்க முடியாமல் ஒரு குரங்கு, பெண் குரங்கு இறந்து போகின்ற நாட்டிற்கு சொந்தக்காரன் நீ, எனக்கு அந்த தடை கூட இல்லை, நான் எப்படா உனக்கு ஏதாவது ஒன்றுன்னா உயிரோடு இருப்பேங்கிறான். நீதிநெறி வெண்பால் அருமையானது ஒரு பாட்டு. மாதா மரிக்கின் மகன் நாவின் நற்சு வைப்போம், தாதா எனில் கல்வி தானகளும், ஓதி உடன் வந்தோர் மரிப்பின் வாகு வலிப்போம், மனையாளந்தோ இவை யாவும் போம். அம்மா இறந்து போனால் வாய்க்கு ருசியாக சாப்பாடு கிடைக்காதான். அப்பா இறந்து போனாக்க கல்வியை தொடர முடியாது.
உடன் பிறந்தவன் இறந்து போனாக்க தோல் வலிமை போயிடுமா. ஆனால் மனைவி இறந்து போனால் இது எல்லாமே போயிடுண்டாங்க. மனைவியினுடைய மகிமை எப்படிப்பட்டது. The true value of anything can be realized only in two occasions, before getting it and after losing it. இருக்கும்போது தெரியாது அருமை.